கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யணும்னு திட்டமிட்டிருக்கிறாரோ அது தடைப்படாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தடையே படாது. கர்த்தர் நினச்சிருக்கார் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களை உயர்த்த முடியாது. அதனால் தேவன் நினச்சிட்டா அது யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இல்லையா? அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன். அவரால் எல்லாமே முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் வந்து உங்களை குணமாக்கி உங்களுக்கு காயங்களை கட்டி உங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து போகாதிருங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.